ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து காட்கில் முதன்முறை வந்தது பீமா சங்கரிலிருந்து வருவது என்ற தலைப்பில் பார்க்கலாம். சிதம்பர கேசவ் காட்கில் பூனாவில் பீமா சங்கர் ஆலயத்தில் இருந்த ஒரு சாதுவால் ஷீரடிக்கு சென்று ஷீரடி மகானை காணும்படி கூறப்பட்டார். முதன்முறையாக காட்கில் ஷீரடிக்கு வந்தார். காட்கில் பள்ளி ஆசிரியர் ஷியாமாவிடம் இங்கே ஒரு மகான் இருக்கிறாரா என கேட்டார். ஷியாமா, இங்கு ஒருவரும் இல்லை. மசூதியில் அமர்ந்துள்ள அந்த பித்துக்குழி பக்கீரை பாருங்கள். இங்கே இருப்பது அவர் ஒருவர் மட்டுமே. எனினும் காட்கிலும் அவருடைய நண்பர்களும் மசூதியின் படிகளில் ஏறினார்கள். ஸ்ரீ சாயிபாபா மிக மோசமான வசைகள் பலவற்றை பொழிந்தவாறு, இந்த படிகளில் ஏற வேண்டாம், நான் ஒரு முஸ்லிம். பீமா சங்கர ஆலயத்தில் உள்ள சாதுவின் காலில் விழுங்கள். காட்கிலுக்கு பாபாவின் அந்தர்ஞானம் விளங்கியது. அவருடைய தீவிர பக்தரானார். காட்கிலின் அன்பளிப்புகள். எல்.ஜி. முங்கே என்பவர் சின்னேர் மாமலத்தார் சிதம்பர கேசவ் காட்கில் அவருடைய நண்பர் வாமன் ராவுடன் அவர்கள் ஷீரடி பயணம் மேற்கொண்ட போது சேர்ந்து கொண்டார். ஷீரடிக்கு போய் சேரும் நாளுக்கு முந்தைய இரவு போகும் வழியில் காட்கில் சில பேரிச்ச பழங்கள், ₹1, ஒரு ஊதுவத்தி பாக்கெட் ஆகியவற்றை ஸ்ரீ சாயிபாபாவுக்கு அளிக்கும் பொருட்டு தனியாக எடுத்து வைத்து கொண்டார். அவர்கள் ஷீரடி மசூதியை அடைந்தவுடன் ஸ்ரீ சாயிபாபா காட்கிலை நோக்கி, என்னுடைய பேரிச்சம்பழம், என் ஊதுவத்தி பாக்கெட், என் ₹1 ஆகியவற்றை கொடு என்றார். காட்கில் ஸ்ரீ சாயிபாபாவை கணபதியாக வழிபடுவது. சிதம்பர காட்கில் தம் மனதில் ஸ்ரீ சாயிபாபாவை கணபதியாக பாவித்து பூஜை செய்து வந்தார். ஸ்ரீ சாயிபாபா, இந்த தந்திரக்காரன் எனக்கு கீழே ஒரு எலியை திருட்டுத்தனமாக விட்டு வைத்துள்ளான் என்று கூறினார். ஓ